வணக்கம் சார். வணக்கம் ஐயா, வணக்கம். சார் தற்போது தமிழகத்துல அ பரவலாகவே நெறைய மழை பேஞ்சுட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. இப்போ இன்னைக்கு நம்ம இந்த 18ஆம் தேதி மதியம் ஒரு 2:30 மணி வாக்குல பேசிட்டு இருக்கோம். இப்போதைய நிலவரம் எப்படி இருக்குங்க சார்? இன்னைக்கு எப்படி இருக்கும்? கண்டிப்பாக. வானிலையில நிறைய மாற்றங்களும் ஏற்பட்டு கொண்டிருக்கு. மழைப்பொழிவும் அதிகமா ஆயிக் கொண்டிருக்கிறது என்று தான் சொல்லணும் தலைப்பா. அதாவது தற்பொழுது குமரி கடல் பகுதியிலிருந்து அரபிக்கடல் பகுதியை நோக்கி நகர்ந்த காற்றழுத்த அதாவது காற்று சுழற்சியானது காற்றழுத்த தாழ்வு பகுதியானது அது நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தீவிரமடைந்து விட்டது. மிக வேகமாக வெல் மார்க்டு லோ பிரஷரா அது தற்பொழுது அரபிக்கடல்ல லட்சத்தீவு பகுதி அருகே நீடித்துக் கொண்டிருக்கிறது. இது வரக்கூடிய 36 மணி நேரத்துல அதாவது நாளை இரவுக்குள் ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தீவிரமடைந்து அப்படியே விலகி செல்ல இருக்கிறது. நம்ம இந்திய கடற்கரையை விட்டு விலகி ஏமன் நோக்கி பயணிக்க இருக்கிறது. இந்த நிலையில கிழக்கு காற்று தொடர்ந்து வரக்கூடிய தீபாவளி வரைக்கும் நல்ல மழைப்பிடிப்பை அனைத்து மாவட்டங்களுக்கும் தொடர்ந்து கொடுக்கும். ஏற்கனவே நேற்றைக்கு ராஜபாளையத்துல 18 சென்டிமீட்டரும், சென்னை அதாவது சென்னைக்கு வடக்கே இருக்கக்கூடிய கும்மிடிப்பூண்டி திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியில 16 சென்டிமீட்டரும், அதே போல பல்வேறு இடங்கள்ல நேற்றைக்கு நிறைய மழைப்பிடிப்பை பொழிந்திருக்கிறது. இந்த நிலையில இன்றைக்கு பகல்ல காலையிலிருந்து சென்னை உள்ளிட்ட வடகடலோரத்துல மழைப்பிடிப்பை கொடுத்து கொண்டிருந்தது. இப்பொழுது டெல்டாவிலும் மீண்டும் மழைப்பிடிப்பு ஆங்காங்கே தொடங்கிவிட்டது. இன்றைக்கு இப்பொழுது மதியத்திற்கு பிறகு தென் மாவட்டங்களிலும், தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலும், மேற்கு மாவட்டங்களிலும், உள் மாவட்டங்களிலும், டெல்டா மாவட்டங்கள் உள்ளிட்ட வடகடலோரம் உட்பட தொடரும் மழை. ஆனால் வடகடலோரத்துல இப்ப மதியம் கொஞ்சம் தீவிரம் குறைந்திருக்கும். டெல்டா முதல் தென் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை வரைக்கும் இன்றைக்கு மதியத்திலிருந்து இரவு வரை கொஞ்சம் தீவிரமா இருக்கும் மழை. விட்டு 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 மழைப்பிடிப்பை கொடுத்தாலும் இரவு நேரங்களில் நேற்றைக்கு போலவே தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைக்கு குறிப்பாக கன்னியாகுமரி, நாலுமூக்கு ஊத்து, திருநெல்வேலி மாவட்டத்தோட, தென்காசி மாவட்டத்தோட அதாவது குற்றாலம் அருவி பகுதி, சதுரகிரி மலைப்பகுதி மற்றும் ஸ்ரீவில்லிபுத்தூர், ராஜபாளையம் உள்ளிட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி, அதனை ஒட்டியுள்ள மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி, தேனி மாவட்ட பகுதிக்கு மீண்டும், அதே போல கொடைக்கானல் மலைப்பகுதி, வால்பாறை, நீலகிரி உள்ளிட்ட பகுதிகளுக்கும் இன்றைக்கு நல்ல மழைப்பிடிப்பு கொடுக்க வாய்ப்பு இருக்கு. இன்றிலிருந்து வரக்கூடிய தீபாவளி அன்றைக்கு வரைக்கும் வங்கக்கடல் காற்று அரபிக்கடல் நோக்கி பயணிக்கும். இதனால வங்கக்கடலோரம் தொடங்கும் மழை மேற்கு நோக்கி இரவு நள்ளிரவிலே போய் மழைப்பிடிப்பை கொடுக்கும். அதே நேரத்தில் வங்கக்கடலிலும் ஒரு காற்று சுழற்சி நீடிக்கிறது. இலங்கைக்கு அருகிலே தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் உருவாகி இருந்த காற்று சுழற்சி வடகடலோரத்தை நோக்கி நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது. இது தமிழ்நாட்டின் கரையை ஒட்டி இருந்து கொண்டு கட்டுப்படுத்தி தமிழ்நாட்டின் கடலோரம் வழியாக கிழக்கு காற்றை வழிநடத்துவதன் காரணமா கடலோர மாவட்டங்கள்ல மதியம் தொடங்கும் மழை நள்ளிரவு அதிகாலை வரை தொடரும், காலையில விடைபெறும். மீண்டும் மதியம் தொடங்கி நள்ளிரவு அதிகாலை வரை தொடரும், காலை விடைபெறும். இப்படியே தினசரி மதியம், மாலை, இரவு, நள்ளிரவு, அதிகாலையில மழை கடலோரமும், மேற்கே மாலை, இரவு, நள்ளிரவு, அதிகாலையிலையும் மழைப்பொழிவை கொடுக்கும். காலை நேரம் மட்டும் கொஞ்சம் இடைவெளி இருக்கும், அதுலயும் சில இடங்கள்ல மழைப்பொழிவு கொடுத்து கொண்டிருக்கும். இந்த நிலையில வங்கக்கடலின் தெற்கு மத்திய பகுதி மற்றும் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதி அதாவது இலங்கைக்கும் அந்தமானுக்கும் இடைப்பட்ட பகுதியில தீபாவளி என்று புதிதாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக போகிறது. தீபாவளி என்று உருவாக போகிற இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மிக வேகமாக அதாவது 3 நாளிலே தமிழ்நாட்டின் வடகடலோரத்தை அடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தீபாவளி என்றுனா 20ஆம் தேதி உருவாகி 21ஆம் தேதி நன்கமைந்த தாழ்வு பகுதியாகவும் 22ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் உருவாகி 22, 23, 24 தேதிகள்ல வடகடலோரம் மற்றும் தெற்காந்திர பகுதிக்கு நிறைய மழைப்பொழிவை கொடுப்பதற்கான வாய்ப்பு தெரிகிறது. ஆகவே மழைப்பொழிவு அடுத்தடுத்த நிகழ்வுகளின் காரணமாக தமிழ்நாட்டில் தொடர்ந்து கொண்டிருக்கவே வாய்ப்பு இருக்கிறது. ஓகேங்க சார். இதுல தற்போது வரைக்கும் இந்த தீபாவளி வரைக்கும் சரி, இல்ல தீபாவளி அன்னைக்கு உருவாக போகிற அந்த சிஸ்டம்ல மூலமாகவும் சரி, தமிழ்நாட்டினுடைய எந்த பகுதி ரொம்ப அதிகமாக மழையை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது? இப்பொழுது அரபிக்கடலில் இருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக தென் மாவட்டங்களின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி, அதாவது நேற்று பெய்தது போல
தேனியிலே நேற்றைக்கு தேனி போடிமெட்டு பகுதி முல்லை பெரியாறு அணையிலிருந்து வைகை அணைக்கு வரக்கூடிய ஆற்றிலே வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு வாகனங்கள்லாம் கூட அடித்து செல்லப்பட்டிருக்கிறது, வீடுகள் எல்லாம் மூழ்கடிக்கப்பட்டிருக்கிறது, கரையோர மக்கள் கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதே போல திடீரென்று ஆங்காங்கே மழை பொழிவை கொடுக்கும். நேற்றைக்கு தேனியில இப்படி இருந்தது, இன்றைக்கு அது சதுரகிரி மலையில் கூட இருக்கலாம், அல்லது ராஜபாளையத்திற்கு மேற்கே இருக்கக்கூடிய மலைப்பகுதியில் இருக்கலாம், கன்னியாகுமரியோட நாலுமூக்கு ஊத்து பகுதியில் இருக்கலாம், அதே போல திருநெல்வேலி தென்காசி மாவட்ட மேற்கு தொடர்ச்சி அணைகள் பகுதிகளில் இருக்கலாம். அதே போல கொடைக்கானல் மலைப்பகுதிக்கும் வால்பாறைக்கும் வாய்ப்பு இருக்கிறது. இப்படி திண்டுக்கல் மாவட்டத்திற்கும் மதுரை மாவட்டத்தின் மேற்கு பகுதி, அதாவது தேனி மாவட்ட எல்லையோர பகுதி, இங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கிறது, அதிக வாய்ப்பு. அனைத்து மாவட்டங்களுக்குமே கனமழை வாய்ப்பு இருக்கு. மிக கனமழை, அதி கனமழை வாய்ப்பு. நேற்றைக்கே இப்போ 18 சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறதால அதிகாரப்பூர்வம் இல்லாத மழைமானி இருக்கக்கூடிய பகுதியில, அதாவது மலை பகுதியில வைத்திருக்கக்கூடிய சில எஸ்டேட்டுகள்ல அதாவது 277 மில்லிமீட்டர் கூட சில இடங்கள்ல பதிவாகி இருப்பதாக தகவல் கிடைத்திருக்கு. இப்படி அந்த நீர் தான் இந்த காட்டாற்று வெள்ளமாக வந்தடைந்திருக்கிறது இந்த ஆறுகளுக்கு. ஆகையினால இதே போல ஒரு மழைப்பொழிவு கொடுப்பதற்கும் மலைப்பகுதிகளுக்கு வாய்ப்பு இருக்கு. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியோட கிழக்கு சரிவுல அதற்கு பிறகு வரக்கூடிய தீபாவளி நாளிலே மேற்கிலிருந்து காற்று கிழக்கு நோக்கி வரும். வங்கக்கடல்ல தற்பொழுது இலங்கை அருகே நீடித்துக் கொண்டிருக்கூடிய காற்று சுழற்சி வடகடலோரம் நெருங்கும். இதனால தீபாவளி அன்றைக்கு மாலை இரவு, அதாவது தீபாவளி அன்றைக்கு கொண்டாட்டத்தின் போது மழை இருக்காது, காலையில் மழை இருக்காது, அதிகாலையில கொஞ்சம் இருந்தாலும் காலையில் விலகிவிடும். ஆனால் தீபாவளி அன்றைக்கு மதியம், அதாவது 20ஆம் தேதி மதியம் மாலை இரவுலையும், அடுத்தடுத்த நாள் 21 மாலை இரவு, 22 மாலை இரவுலாம் வங்க கடலோரம், டெல்டா மற்றும் வடகடலோர பகுதிகளுக்கு கொஞ்சம் கூடுதல் மழை பொழிவையும், வட உள் மாவட்ட பகுதிகளுக்கு கூடுதல் மழை பொழிவையும் கொடுக்கும். ஆக இப்பொழுது கிழக்கிலிருந்து மேற்கே செல்வதால் மேற்கு மாவட்டங்களுக்கு மழையும், அப்புறம் மேற்கிலிருந்து அது விலகி போகிற காரணத்தினாலே அதிலிருந்து விடுபட்டு அரபிக்கடலோரம், கேரள கடலோர காற்று இங்கே வரும். அதனால கேரள பகுதிகளிலையும் மழை இருக்கும், மேற்கு தொடர்ச்சி மலையோட மேற்கு பகுதியிலையும் மழை இருக்கும், தமிழ்நாட்டில் வடகடலோரம் மற்றும் சென்னை உட்பட மழை இருக்கும். தீபாவளி என்று மாலை இரவு, அடுத்த நாள் மாலை இரவு என்று மழைப்பொழிவை கொடுக்கும், கனமழை பொழிவை. இந்த நிகழ்வு இப்படி கொடுத்து கொண்டிருக்க 21ஆம் தேதி அடுத்தது தீபாவளி இன்றைக்கு உருவாகக்கூடிய நிகழ்வு 21ஆம் தேதி மண்டலமாகி 22ஆம் தேதி வாக்கில் வடகடலோரத்தை நெருங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கண்டிப்பாக அது சென்னையை ஒட்டி, திருவள்ளூர் மாவட்டத்தை ஒட்டி ஆந்திர எல்லையோரத்தில் கரை கடப்பதற்கு தான் வாய்ப்பு இருக்கு. சரியா சொல்ல போனா மாமல்லபுரம் மற்றும் நெல்லூருக்கு இடைப்பட்ட பகுதி, குறிப்பாக ஆந்திர எல்லையோரத்தில் பெரும்பாலும் அந்த ஆந்திர எல்லையோரம், அதாவது இது புயல் கிடையாது, ஒரு டிப்ரெஷன், அதிக மழைப்பொழிவை தரக்கூடியது. 22, 23 தேதிகளில் மழைப்பொழிவை கொடுக்கக்கூடிய அந்த ஆந்திர எல்லையோரத்தில் கடப்பதற்கு தான் அதிக வாய்ப்பு இருக்கு. அதனால 22, 23, 24 தேதிகளில் மழை வாய்ப்பு கூடுதலாக இருக்கிறது. வடகடலோரம், வட உள் மாவட்ட பகுதி, ஆந்திராவின் தெற்கு பகுதி, அப்படியே தெலுங்கானா வரைக்கும், விஜயவாடா மற்றும் தெலுங்கானா வரைக்கும் கூட அது மழைப்பொழிவை கொடுப்பதற்கு சாதகம் இருக்கிறது. ஓகேங்க சார். நிறைவா இந்த சுச்சுவேஷன்ல விவசாயிகள், மீனவர்கள் மற்றும் வியாபாரிகள் என்னென்ன தகவல்களை தெரிஞ்சுக்க வேண்டி இருக்கு? இந்த மழையை பொறுத்து அவங்க என்னென்ன ஆயத்த பணிகளை செஞ்சு வச்சுக்க வேண்டி இருக்கு? கண்டிப்பாக, அதாவது வியாபாரிகள், தீபாவளி வணிகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய சாலை ஓர வியாபாரிகள் மிகவும் பாதிப்படைந்திருக்கிறார்கள். பெரும்பாலும் காலையில பெரிதாக மழை இருக்காது. மக்கள் மாலை நேர வியாபாரத்துல, மாலை நேரத்துல தான் கடை வீதிகளுக்கு சென்று தங்களுடைய தீபாவளிக்கு தேவையான பொருட்களை வாங்குவார்கள், துணிகள்லாம் எடுப்பார்கள். அந்த நேரத்துல தான் இந்த மழைப்பொழிவு எல்லா மாவட்டங்களையும் கொஞ்சம் வலுவாக இருக்கும் போல தெரிகிறது. பெரும்பாலும் தென் மாவட்டங்களுக்கு தீபாவளிக்கு முன்னு உள்ள மழை எல்லாமே தென் மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், மேற்கு மாவட்டங்களுக்கு தான் அதிகமா தெரியுது. ஆகவே காலை நேரத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம். இதனால வணிகர்களும் காலை நேரத்துல வணிகர்களும் முன்கூட்டியே கடையை திறந்து காலை நேரத்தை பயன்படுத்தினால் வணிகர்களுக்கும் வியாபாரம் இருக்கும். அதே போல நம்முடைய பொதுமக்களுக்குமே ஒரு மழை பாதிப்பு இல்லாம ஒரு இயல்பான ஒரு நிலையில நம்ம எல்லா பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரலாம். இது ஒரு புறம் இருக்க, விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் அனைத்து மாவட்டங்களிலுமே மழை இருக்கிறது. இப்பொழுது விவசாயிகளுக்கு மழை வேண்டாம் என்றுதான் சொல்றாங்க. இப்பொழுதைக்கு இடைவெளி வேண்டும் என்று கேட்கிறார்கள், வெயில் வேண்டும் என்று டெல்டா மாவட்டங்களில் கேட்கிறார்கள். காரணம், அறுவடை செய்ய முடியவில்லை, அறுவடை செய்த தானியங்களை விற்பனை செய்ய முடியவில்லை, மிகவும் மோசமாக பாதிப்படைந்திருக்கிறது. இது எல்லா மாவட்டங்களுக்கும் அப்படித்தான். வட உள் மாவட்ட பகுதிகளெல்லாம் நீண்ட காலமா மழை பெய்யுது. ஆகவே இந்த நேரத்துல இடையிடையே கிடைக்கக்கூடிய வெயிலை பயன்படுத்தி நீங்கள் அறுவடை செய்யறதோ செய்யலாம்.
ஆனால் நீங்க வந்து அறுவடை செஞ்சாலும் முதல் நாள் இரவு மழை பெஞ்சிருக்கும், அறுவடை செய்ய முடியாது, ஈரமா இருக்கும். அதே தானியம் காய்ஞ்சிருந்தால் கூட அந்த வைக்கோல் கீழே இருக்கிறது ஈரம் இருக்கும். மிஷினால் அறுவடை பண்ணும்போது வைக்கோல் ஈரத்தை வந்து அப்படியே தானியத்தையும் ஈரமாக்கிறோம். அதை நீங்க முதல்ல கவனத்தில் கொள்ளணும். ஆனால் நீங்க உலர்த்துவதை இந்த சில மணி நேரங்கள் முற்பகல்ல கிடைக்கக்கூடிய நேரத்தை நீங்க உலர்த்துவதற்கு பயன்படுத்தலாம். அவ்வளவுதான். மீனவர்களை பொறுத்த வரைக்கும் கடற்பகுதிகளில் ரெண்டு பக்கமும் நிகழ்வு இருக்க போகிறது. இப்போ அரபிக்கடல் மீனவர்கள் கடலுக்குள் இறங்கவே வேண்டாம். வங்கக்கடலையும் கிழக்கு காற்று வலுவா இருக்கு. முக்கடலிலும் மீன்பிடிக்க செல்லாமல் இருப்பது நல்லது. கண்டிப்பா தீபாவளி நேரத்துல போக மாட்டாங்க. தீபாவளி முடிந்து கடலுக்குள் இறங்காமல் இருப்பது நல்லது. வங்கக்கடல்ல புதிய நிகழ்வு உருவாக போகுது. ஏற்கனவே எச்சரிக்கை வழங்கப்பட்டிருக்கிறது. அரபிக்கடல் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமா வங்கக்கடலையும் ஒரு நிகழ்வு உருவாக போகிற காரணத்தினாலே முக்கடலிலும் காற்று இருக்கும் என்பதனால கடலுக்குள் வரக்கூடிய நாட்கள்ல இறங்காமல் இருப்பது நல்லது. அரபிக்கடல்ல இன்றிலிருந்தே இறங்காமல் இருப்பது நல்லது. நிறைவா ஒரு விஷயம் சார். இந்த தீபாவளி வர்றதுனால இந்த லீவுக்கு நெறைய பேர் வந்து ஏதாவது சுற்றுலா பிளான் பண்ணி வச்சிருப்பாங்க. குற்றாலம் போலாம், ஏதோ மலைப்பகுதிகளுக்கு போலான்னு பிளான் பண்ணி வச்சிருப்பாங்க இல்லையா? அவங்கலாம் இந்த டைம்ல போகலாமா? வேண்டாமா? எங்கெங்க போக வேண்டாம் அப்படின்னு சொல்ல வர்றீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ மழைப்பொழிவை பொறுத்த வரைக்கும் ஒரு இயல்பா இல்லத்துல இருந்து தீபாவளியை கொண்டாடுவது தான் நல்லது. நேற்றைக்கு தேனி மாவட்டத்திலே ஆறுகளில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய வாகனங்களை கூட அடித்து சென்றிருக்கிறது. இது வந்து அதுல எந்த பயணியும் இல்லை, இருந்தாலும் வாகனங்கள் அடித்து செல்லப்பட்டிருக்கிறது. எதிர்பாராத விதமா நடந்தது. இப்படி எதிர்பாராத விதமாக எங்கும் மழை பெய்யலாம். மேற்கு தொடர்ச்சி மலையை முற்றிலுமா தவிர்த்து விட வேண்டியது நல்லது. ஒட்டுமொத்த மேற்கு தொடர்ச்சி மலையை தவிர்த்து விடுவது நல்லது. அதே போல பெரும்பாலும் நீர்நிலைகளுக்கெல்லாம் போகாமல் இருப்பது நல்லது. அதனால தீபாவளியை இல்லத்தில் இருந்து கொண்டாடுவதோ அருகில் இருக்கக்கூடிய சிறு சிறு பொழுதுபோக்கு பகுதிகளுக்கு சென்று இப்பொழுது கொண்டாடுவது தான் சிறப்பாக தெரிகிறது. ஓகேங்க சார். தற்போதைய மழை நிலவரங்கள், வானிலை நிலவரங்கள் தொடர்பான பல்வேறு கருத்துக்கள பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றிங்க சார். நன்றி, நன்றி.